குழந்தைங்களுக்கு என்னதான் கீரையோட நன்மைகள் தெரிஞ்சாலும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. பட் இந்த ஸ்டைல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்புலாம் சேர்த்துட்டு கடுகு வந்து வெடித்ததுக்கு அப்புறமா சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா அலசி சேர்த்துக்கோங்க. இப்போ கீரை நல்லா வதங்கட்டும். வதங்குற நேரத்தில் 1/2 கப் துவரம்பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி வச்ச துவரம்பருப்பை குக்கரில் சேர்த்துக்கோங்க. அதோட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படியே கொஞ்சம் மஞ்சள் தூளும் நல்லெண்ணெயும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. அப்படியே குக்கரை மூடி வச்சு 10 நிமிஷம் வேக வைங்க. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை கீரையோட சேர்த்துடலாம். இப்போ கீரையோட பருப்பு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். விசில் வந்து 10 நிமிஷம் சிம்மிலேயே இருக்கட்டும். கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம வீட்டிலேயே டேஸ்டியான ஹெல்த்தியான சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே குயின்ஸ் பிரைடல் மேக்கப்பை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.